Easy Physics. Good morning, students. Today, plus 1 physics first lesson, nature of physical world and measurement la application of dimensional analysis la third applications பார்க்க போறோம். ஓகேங்களா? இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் பாடத்துல பரிமாணத்தின் பயன்கள்ல மூன்றாவது பயன்பாடு பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சோ மூன்றாவது பயன்பாடு என்ன? வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பினை தரும் சமன்பாட்டை பெறுதல். இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பு ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்தகவா அதோடைய அடுக்கு எத்தனை அப்படிங்கறத தான் நம்ம இந்த மூன்றாவது பயன்பாட்டுல பார்க்க போறோம். சரிங்களா? To establish the relation among various physical quantity. So various physical quantity between the relations directly proportional, inversely proportional, அதோடைய பவர் வந்து ஸ்கொயரா கியூபா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்னா கால்குலேட் பண்ண போறோம் using dimensional analysis. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ Q1, Q2, Q3 அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை கன்சிடர் பண்ணிக்கணும். இயற்பியல் அளவுகளை எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே இயற்பியல் அளவுகானது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நேர்த்தகவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது Q1ங்கிறது உடைய அடுக்கு ஏனும் Q2ஓட அடுக்கு B, Q3யோட அடுக்கு Cன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பவர்ஸ் வந்து Q1ஓட பவர் A, Q2ஓட பவர் B, Q3ஓட பவர் C. ஸோ Qங்கிறது another physical quantity. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் இருக்கும், அதோடைய பவர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இதோடைய பவரையும் இந்த பவரையும் நம்ம என்ன பண்ணுவோம் கம்பேர் பண்ணி அதோடைய ரிலேஷன்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Qங்கிறது ஒரு அடிப்படை இயற்பியல் அளவு. அந்த இயற்பியல் அளவு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த இயற்பியல் அளவுக்கு கூடிய அடுக்குகளையும் இந்த அடுக்குகளையும் சமன்படுத்தி தான் நம்ம அதோடைய தொடர்பை கொண்டு வர போறோம். ஸோ இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், கேங்கிற ஒரு மாறிலியை கொடுக்குறோம். சரிங்களா? கேங்கிறது மாறிலி கான்ஸ்டன்ட் போடுறோம். ஸோ எப்பயுமே ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கொடுக்கணும். அதான் நம்ம இங்க கேன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் யூசிங் ஒன் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஒரு எடுத்துக்காட்டு சம்மை வச்சு நமக்கு இதை விவரிக்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு சம் பார்த்தீங்கன்னா 1.15. ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும்னா பரிமாண முறையில் அலைவு நேரம் தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பெறுக அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ obtain the time period using dimensional analysis. Time period of simple pendulum using dimensional analysis. ஸோ அதில் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சம்மு தனி ஊசலின் அலைவு நேரமானது எதை சார்ந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நிறையை சார்ந்திருக்கு, ரெண்டாவது நீளத்தை சார்ந்திருக்கு, மூன்றாவது புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சம்முல இதை கொடுத்துருவாங்க. ஸோ சம்முல என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா the time period depends அப்படின்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ், செகண்ட் ஒன் லென்த், தேர்ட் ஒன் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது உங்களுக்கு சம்முலே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை பேசிக்காக வச்சு ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ அப்போ எதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அலைவு நேரம் டைம் பீரியட், அதனால டீன்னு போட்டுக்கிறோம். ஸோ டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கே எதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எதை எதை சார்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிறை, அப்போ எம்மு போட்டுக்கிறோம். அடுத்து நீளம் லென்த் L போட்டுக்கிறோம். அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G. ஸோ அதோடைய பவர்ஸ் என்ன எழுதிப்போம், இங்கே எழுதிருக்கோம் இல்லைங்களா, ABC. அதே மாதிரி அதோடைய பவர் என்ன எழுதிக்கிறோம், ABC அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இயற்பியல் அளவை எழுதிக்கிட்டு அது எதை சார்ந்து இருக்கோ அதை நேர்த்தகவலை எழுதிக்கிறோம். ஸோ கொடுத்துருக்குற குவான்டிட்டியோ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ T is directly proportional to M power A, L power B, G power Cன்னு எழுதிக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். கேங்கிற கான்ஸ்டன்ட் போடணும். சரிங்களா? மாறிலி கேங்கிற மாறிலியை போட்டு எழுதுறோம். இப்போ நம்ம இந்த டீக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைவு நேரம், நேரத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு என்ன டி. ஸோ டி பவர் 1 இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது இங்கே என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக பரிமாண வாய்ப்பு எழுதுகிறோம். டி பவர் 1 இஸ் ஈக்குவல் டு கே அப்படி எழுதிக்கிறோம். ஸோ எம்ங்கிறது என்ன, மாஸ் நிறை, நிறைக்கு பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எம் பவர் ஏ. எல்லுங்கிறது என்னது, லென்த் நீளம், அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு எல், டைமென்ஷனல் ஃபார்முலா எல் பவர் பி. நெக்ஸ்ட் ஜியோடைய பரிமாண வாய்ப்பாடு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்போ அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா LT-2. இது போனதுலேயே பார்த்துருப்போம். ஸோ அப்போ LT-2 த பவர் சின்னு எழுதிக்கும். ஸோ இப்போ இந்த பவர்லாம் உள்ளே கொண்டு வந்து எழுதிப்போம். சரினா பவர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அடுக்குகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ T power 1 is equal to K M power A L power B plus C T power minus 2C. ஓகேங்களா?
ஸோ அப்போ இந்த பவர்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே எம்முக்கு ஏதாவது இருக்கா பாருங்க, லெஃப்ட் சைடு எம் கிடையவே கிடையாது, அதே மாதிரி எல்லும் கிடையாது. ஸோ அப்போ எம்மோட பவர் 0வாக இருக்கும், எல்லோட பவர் 0வாக வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பவர்ஸ்லாம் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம டி பவர் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ எம்முக்கும் எல்லுக்கும் வேல்யூ கிடையாது. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எம் பவர் 0னா என்ன அர்த்தம், 1. எனிதிங் பவர் 0 1ன்னு அர்த்தம். அப்போ எம்மும் எல்லும் அங்கே 1 தான். அப்போ இங்கே டி பவர் 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பவரை கம்பேர் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக நான் எம் பவர் 0, எல் பவர் 0 போட்டுக்கிட்டேன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ எல் b plus c t power minus 2c. ஸோ இப்போ பவர்லாம் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ a m ஓட அடுக்கு a, இங்கே m ஓட அடுக்கு 0. அப்போ a ஈக்குவல் டு 0. எல்லோட அடுக்கு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா b plus c. இங்கே எல்லோட பவர் வந்து 0. அப்போ b plus c is equal to 0. t ஓட பவர் என்னன்னு பாருங்க மைனஸ் 2c. இங்கே t ஓட பவர் என்னன்னு பாருங்க 1. ஓகேங்களா? ஸோ t ஓட அடுக்கு 1, இங்கே t ஓட அடுக்கு மைனஸ் 2c. அப்போ மைனஸ் 2c is equal to 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து c கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் c கண்டுபிடிச்சோம்னா c is equal to இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1/2. அடுத்து b plus c is equal to 0. அப்போ c ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் மைனஸ் 1/2. ஸோ அப்போ b மட்டும் தான் வேணும். இந்த மைனஸ் 2 இந்த சைட் போனால் என்ன வரும், பிளஸ் 1/2. a ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், a பவர் 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம தேர்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ நான் தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்கே தான். ஸோ இங்கே அவ்வளோதான் வேலை. நம்ம பவர் கண்டுபிடிச்சோம்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு வேலை இல்லை. அடுத்து இங்கே நேராக இந்த ஈக்குவேஷன் போகிறோம். ஸோ அப்போ t is equal to k m, m இன் அடுக்கு a, a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0. அப்போ 0 போடுவோம். நெக்ஸ்ட் l பவர் b, b ஓட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் half. அப்போ l பவர் half. அடுத்து g பவர் c, c ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் half. அப்போ மைனஸ் half. ஸோ அப்போ l பவர் 1/2நாவே என்ன அப்படின்னா ரூட் போட போகிறோம். ஸோ இது g பவர் மைனஸ் 1/2னா நமக்கு டிவைடில் வரும். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா t is equal to k square root of l by g. ஓகேங்களா? ஸோ கேக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2πன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா எழுதும் போது கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2π square root of l by g. ஸோ இதுதான் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா, அலைவு நேரத்துக்கான ஃபார்முலா. t is equal to 2π into square root of l by g. ஸோ இந்த மாதிரி நம்ம பரிமாண முறையை பயன்படுத்தி அதோடைய அடுக்குகளை கம்பேர் பண்ணுறது மூலமாக அதுக்கு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை பெற முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அதோடைய பவர்ஸை கம்பேர் பண்ணி ஸோ வாட் ஆர் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 1.16 எக்ஸாம்பிள் சம்ஸு. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the force acting on your body moving in a circular path depends on a mass of the body, velocity of the body and radius of the circular path. Obtain the expression for the force by dimensional analysis method. ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் k ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய பொருளினுடைய விசையை கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொருளினுடைய விசையானது பொருளினுடைய நிறை, திசைவேகம், ஆரத்தை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கு, f directly proportional to mvr. நம்ம இங்கே பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்துகிறோம். டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், f directly proportional to m power a, v power b, r power c. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், k போடுவோம். ஸோ அப்போ f is equal to k m power a, v power b, r power c. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது ஒன்றுத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஃபார்முலா எழுதினோம். டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா விசைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா m l t minus 2. அதே mங்கிறது நிறை, மாஸ். ஸோ மாஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் M. vனா வெலாசிட்டி, திசைவேகம், அதுக்கு lt minus 1. rங்கிறது ரேடியஸ், ஆரம், அப்போ லென்த் l. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ fக்கு ml t minus 2 is equal to k m power a, mக்கு, vக்கு lt minus 1 power b, ரேடியஸ்க்கு l power c. ஓகேங்களா? இப்போ இந்த பவர் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதுறோம். ஸோ இங்கே m ஓட பவர் 1, l ஓட பவர் 1, t ஓட பவர் மைனஸ் 2 is equal to m பவர் a. l வந்து 2 இருக்கு. அப்போ l பவர் b, t பவர் மைனஸ் b. நெக்ஸ்ட் இங்கே l பவர் c.
ஸோ அப்போ b எல்லாம் ஒரே இதாக எழுதணும் அப்படின்னா m பவர் a l பவர் b இங்கே l பவர் c இருக்கு, அதனால l பவர் b பிளஸ் c t பவர் மைனஸ் b அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ m-ஓட பவர்லாம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ m-ஓட பவர் a, ஸோ இங்கே m-ஓட பவர் 1, அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து l-ஓட பவர் இங்கே b பிளஸ் c, இங்கே l-ஓட பவர் 1, அப்போ b பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் t-ஓட பவர் இங்கே மைனஸ் b, இங்கே t-ஓட பவர் மைனஸ் 2, அப்போ மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா b ஈக்குவல் டு 2. இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ bக்கு 2, அப்போ 2 பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு c வேணும் அப்படின்னா c இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2. ஸோ 1 மைனஸ் 2னா வேல்யூ என்ன வருது? மைனஸ் 1. அப்போ c-ஓட வேல்யூ மைனஸ் 1. ஆல்ரெடி a-ஓட வேல்யூ தெரியும், a ஈக்குவல் டு 1. ஸோ இந்த abc-யோட வேல்யூ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதை கொண்டு போய் செகண்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா f இஸ் ஈக்குவல் டு k m பவர் 1 v பவர் 2 r பவர் மைனஸ் 1. abc-யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ அப்போ m பவர் 1னா m, அப்போ v ஸ்கொயர், r பவர் மைனஸ் 1 நம்ம என்ன டிவைடில் எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது? f ஈக்குவல் டு k m v ஸ்கொயர் பை r. ஸோ k-ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்தாங்க. அப்போ ஃபைனல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா f இஸ் ஈக்குவல் டு m v ஸ்கொயர் பை r. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் and directly proportional to the square of the velocity and inversely proportional to the radius. இதுதான் அங்க இருக்கக்கூடிய physical quantityக்கான ரிலேஷன்ஸ். அப்போ இங்கே விசையானது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும், திசைவேகத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும், ஆனால் ஆரத்திற்கு எதிர் தகவல் இருக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இயற்பியல் அளவுகளினுடைய தொடர்பை நம்ம பரிமாண முறைப்படி வச்சு சொல்றோம். ஸோ இது இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் 3வது சம்மு, கணக்கீடில் 3வது. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, assuming that the frequency nu of a vibrating string may depend upon applied force F, length L, mass per unit length m, prove that nu is directly proportional to 1 by L square root of F by m using dimensional analysis. இதுதான் நமக்கு சம்மு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு அதிர்வடையும் கம்பியின் அலைநீளமானது கம்பியின் மீது செலுத்தப்படும் விசை F, கம்பியின் நீளம் L, கம்பியின் ஓரலகு நிறைக்கான நீளம், ஓரலகு நீளத்திற்கான நிறை m எனில் nu is directly proportional to 1 by m square root of f by m என்பதை பரிமாண பகுப்பாய்வு கொண்டு நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எழுதுறோம். ஸோ நியூ ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதை சார்ந்திருக்கு? விசை, நீளம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஓரலகு நீளத்திற்கான நிறை மாஸ் பர் யூனிட் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம எம்முன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ் பர் யூனிட் லென்த், ஓரலகு நீளத்திற்கான நிறை அப்படிங்கிறதுனால எம் பை எல் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆனால் அதை எழுதும்போது நம்ம என்னன்னு தான் எழுதுவோம்? எஃப்னு தான் எழுதுவோம். ஸோ அப்போ நம்ம பரிமாண வாய்ப்பாடு யூஸ் பண்ண போகிறோம். டைமென்ஷனல் அனாலிசிஸ் உடைய தேர்ட் அப்ளிகேஷனு. ஸோ நியூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப் பவர் ஏ, எல் பவர் பி, எம் பவர் சி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு கே போடுவோம். அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு கே எஃப் பவர் ஏ, எல் பவர் பி, எம் பவர் சி. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம டைமென்ஷனல் ஃபார்மில் எழுத போகிறோம், பரிமாண வாய்ப்பாடு. ஸோ நியூ அதிர்வெண், frequency. So frequency is equal to reciprocal of the time period. அலைவு நேரத்தின் தலைகீழியை தான் நம்ம அதிர்வெண் சொல்லுவோம். ஸோ அதிர்வெண் என்பது அலைவு நேரத்தின் தலைகீழி, inverse of the time period. So time period நம்ம என்ன? t. அப்போ frequencyக்கு என்ன? t power minus 1 ன்னு எழுதிப்போம். ஸோ விசைக்கு தெரியும், ஃபோர்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ml t minus 2, l length நீளத்துக்கு l. நெக்ஸ்ட் நாம இங்க mன்னு சொல்லிருக்கிறது என்னது? மாஸ் பர் யூனிட் லென்த், ஓரலகு நீளத்திற்கான நிறை. அப்ப எழுதும் போது என்ன வரும்? நிறைக்கு m, நீளம் கீழே இருக்கு, அப்ப l, l பவர் மைனஸ் 1. ஸோ அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த்துக்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா m l பவர் மைனஸ் 1. ஓரலகு நீளத்தில் உள்ள நிறைக்கு ஃபார்முலா m l பவர் மைனஸ் 1.
ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நியூக்கு t பவர் -1 இஸ் ஈக்குவல் டு கே, எஃப்க்கு ml t -2 பவர் a, எல்லுக்கு l பவர் b, எம்முக்கு ml பவர் -1 பவர் c. ஸோ இப்போ இந்த பவர்லாம் பிரித்து எழுத போகிறோம். ஸோ இங்கே m l இல்லை, அதனால m பவர் 0, l பவர் 0, t பவர் -1 இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ ஏவை உள்ளே வந்து எழுதுறோம். அப்போ m பவர் a, l பவர் a, t பவர் -2a. நெக்ஸ்ட் இது l பவர் b. நெக்ஸ்ட் இது கொண்டு போனால் m பவர் c, l பவர் -c. ஓகேங்களா? ஸோ இப்போ m எல்லாம் ஒரே இதாக எழுத போகிறோம். ஸோ அப்போ m பார்த்தீங்கன்னா m பவர் a இருக்குது, இங்கே m பவர் c இருக்குது. அப்போ m பவர் a ப்ளஸ் c. மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாவே பவர் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ k இன்ட்டு m பவர் a ப்ளஸ் c. அதே மாதிரி எல்லுக்கு பாருங்கள் a இருக்குது, b இருக்குது, c இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணி எழுதணும். அப்போ a ப்ளஸ் b, இது மைனஸ் c, அதனால் மைனஸ் c அப்படியே போடணும். எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறோம். அப்போ a ப்ளஸ் b மைனஸ் c. அதே மாதிரி டீக்கு பாருங்கள் t பவர் -2a. வேறு எங்கேயும் t இல்லை, ஏல மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பவர்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாம். இங்கே என்னது m பவர் 0, இங்கே m பவர் a ப்ளஸ் c. அப்போ a ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எல்லுக்கு என்ன a ப்ளஸ் b மைனஸ் c, இங்கே 0. அப்போ a ப்ளஸ் b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து t பவர் -2a, இங்கே t பவர் -1. அப்போ -2a இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ a ஓட வேல்யூ என்னது 1/2. ஸோ இங்கே வரோம், இங்கே என்னது a ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ c வேணும் அப்படின்னா c இஸ் ஈக்குவல் டு -a. அப்போ c ஓட வேல்யூ என்ன, ஏக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ½ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ c இஸ் ஈக்குவல் டு -½ ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபார்முலாக்கு வரும். a ப்ளஸ் b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு cக்கும் aக்கும் வேல்யூ தெரியும். அப்போ b இஸ் ஈக்குவல் டு -c இந்த சைடு வந்தால் ப்ளஸ் c, ப்ளஸ் a இந்த சைடு வந்தால் மைனஸ் a. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க வேல்யூவை. cக்கு -½ மைனஸ் aக்கு +½ ஸோ அப்போ என்ன வரும், எல்சிஎம் எடுத்தோம்னா 2 -1 -1 -2. ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா -1. அப்போ a ஓட வேல்யூ 1/2, b ஓட வேல்யூ -1, c ஓட வேல்யூ -1/2. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூலாம் இதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நியூ இஸ் ஈக்குவல் டு கே f பவர் a. அப்போ 1/2, l பவர் b -1, m பவர் c -1/2. இங்கே k ஓட வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு l பவர் -1ங்கிறதுனால 1/l அப்படின்னு எழுதுகிறோம். f பவர் 1/2ங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் f. இது m பவர் -½ ஸ்கொயர் ரூட்டில் நம்ம டிவைடில் எழுதுவோம். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இஸ் ஈக்குவல் டு 1/l ஸ்கொயர் ரூட் ஆஃப் f பை m. ஸோ இதில் இருந்து ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த f ஹோஸ், and frequency is inversely proportional to the square root of the mass per unit length. ஓகேங்களா? இதுதான் அதுக்குள்ள ரிலேஷன். அப்போ அதிர்வடையும் கம்பியின் அதிர்வெண்ணானது நீளத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். அப்புறம் கம்பியின் அதிர்வெண்ணானது நிறையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும், அதிர்வெண்ணானது கம்பியின் ஓரலகு நீளத்திற்கான நிறையின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கான தொடர்பு. ஸோ இது இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ்.